Hi. First webinar வந்து once upon a portfolio lessons from behavioral finance. ஸோ இந்த வெபினார் வந்து சாட்டர்டே மார்னிங் 10 AM to 11 AM நடக்குது. செகண்ட் வெபினார் வந்து navigating the challenges and rewards of good investment behavior. ஸோ இந்த வெபினார் வந்து சாட்டர்டே 11 AM to 12 PM நடக்குது. தேர்ட் வெபினார் வந்து ஸோ இஸ் இட் அ டைம் டு பேனிக் அண்ட் ஹவு லாங் வில் த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் லாஸ்ட். இந்த வெபினார் வந்து 12 PM to 1 PM நடக்குது. ஃபோர்த் வெபினார் வந்து பவர் ஆஃப் ஹேபிட்ஸ். ஸோ இந்த வெபினார் வந்து பெண்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த வெபினார் வந்து கோடீஸ்வரி வெபினார் 11 AM to 12 PM நடக்குது. எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ். ஹை PE ஸ்டாக்ஸ் இப்ப என்ன ஆகும்? 2018க்கு பிறகு மார்க்கெட்ல ஹை PE ஸ்டாக்ஸ் தான் வாங்கணும்ன்ற ஒரு தியரி ஸ்லோவா வளர ஆரம்பிச்சுது. இது ஆரம்பிச்ச இடம் முதல்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டிமார்ட், நெஸ்லே இது மாதிரி கம்பெனிஸ்ல. இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்னைக்குமே நல்லா பண்ணும், அதனால இந்த கம்பெனியை என்ன வேலை வேணா கொடுத்து வாங்கலான்றதுதான் அன்னைக்கு பேசப்பட்ட ஒரு ஆர்குமெண்ட். சில நேரங்கள்ல நம்ம வந்து ஆர்குமெண்ட் எழுதும் போது அந்த ஆர்குமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக பாஸ் டேட்டா கூட அமைவது என்பது சூழ்நிலை காரணமாக சர்க்கம்ஸ்டான்சியலா நம்ம வைக்கிற ஆர்குமெண்ட்டுக்கு பாஸ் டேட்டாவும் சேரும். சோ அந்த வகையில இந்த ஸ்டாக்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலகட்டத்தில் பாஸ் டேட்டா நீங்க ஹை பிரைஸ்ல வாங்கினா கூட ஹை வேல்யூஷன்ல வாங்கினா கூட இந்த ஸ்டாக்ல பணம் பண்ணுவீங்க அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லிச்சு. சோ அதை ஒரு தியரியா மாத்துறதுக்கு இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் கோயின்சிடென்ஸ் உதவியது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அது புத்தக வடிவமானது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபியானது. இப்படி எப்படியெல்லாம் அது வந்து ஸ்ட்ராங் ஆக முடியுமோ அப்படியெல்லாம் ஸ்ட்ராங் ஆச்சு. பட் எங்களை போன்றவர்கள் எழுப்பிய அடிப்படை கேள்வி, இதுல ஃபண்டமெண்டலி ஒரு அடிப்படை இருக்கா அப்படிங்கறதுதான். அதை நாங்க எழுப்பிக்கிட்டே வர்றோம். அதுக்கப்புறம் பாருங்க, அதிர்ஷ்டவசமாக இந்த தியரிக்கு அதிர்ஷ்டவசமாக என்ன நடந்ததுனாக்கா, 2020 கொரோனா வைரஸ் அட்டாக் உலகம் பூரா வருது. அப்ப என்ன ஆகுது, எல்லா தொழில்களும் முடங்கும் போது இதுல சில தொழில்கள் வந்து முடங்கல, தொடர்ந்து இயங்கிட்டே வருது. அண்ட் நிறைய பேரு இந்த ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் வாய்ப்பு, இத்தனை நாள் நம்ம பண்ணல, இப்ப வாங்குவோம்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் இதே ஸ்டாக்ஸை ஹையர் வேல்யூவேஷன்ல வாங்கிட்டே இருக்காங்க. சோ இது தொடர்ந்துகிட்டே போகுது. கொரோனால வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பேஸ் இயர் கொரோனாக்கு முந்தின வருஷம் இல்ல, கொரோனா வருஷம். அந்த பேஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு மாயையும் 2-3 ஆண்டுகளுக்கு எளிதில் உருவாக்க முடிந்தது. 2023 வரைக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அங்கிருந்து அதன் சாயம் வெளுக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அதுக்குள்ள நம்ம கொடுத்த நிறுவன மதிப்பு அந்த நிறுவனங்களால் தங்களுடைய பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ்னால நியாயப்படுத்த முடியாத அளவில் அமைந்து விட்டது. இதுல கொரோனால இருந்து வளர்ச்சியை தேடி எல்லாருமே இன்னொரு புதிய வேகத்தோட வரும்போது என்னாச்சு, போட்டி சூழல் களத்தில் இன்னும் சூடு பிடித்தது. சோ கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியிலும் பயங்கர ஃபைட் ஃபார் மார்க்கெட் ஷேர், பயங்கர ஃபைட் ஃபார் ஷெல்ஃப் ஸ்பேஸ், பயங்கர ஃபைட் ஃபார் கஸ்டமர்ஸ். அப்ப என்ன ஆகுது, அசைக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட இந்த நிறுவனங்களே தங்களுடைய விலையை குறைச்சி மார்ஜினை கம்மி பண்ணிட்டு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு மார்க்கெட்டுக்கு ஒரு ஷாக். என்னடா இந்த கம்பெனி எல்லாம் இப்படி இருக்கும் நாம நினைச்சோம், ஆனா ஆக்சுவலா இப்படி இருக்கு இந்த கம்பெனி, எப்படி நம்ம நினைச்ச கம்பெனி எல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சது. இதற்கிடையில் FIIs வந்து இந்த கம்பெனிஸை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் வித்து இந்த ஸ்டாக் எல்லாம் நிறுவன மதிப்பை குறைக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்ஸை வாங்காததும் ஒரு முக்கிய காரணம்
இதனுடைய நிறுவன மதிப்பு மறுபடியும் கீழே வருவதற்கு. சோ காஸ்ட்லி ஸ்டாக்ஸை என்ன விலையில வாங்கலாம் அப்படின்னு சொன்ன அதே நபர்கள் பீக் பிஇல இருந்து பாதி பிஇ வந்த பிறகு நிறைய ஸ்டாக்ஸை வாங்க இன்னைக்கு தயங்குறாங்க, விரும்பல. ஏன் தெரியுமா? பயம். இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போகும் தெரியலையே, இப்ப எதுக்கு போய் நம்ம தலையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட்லீஸ்ட் இப்போவாது அந்த காஷன் வந்திருக்கேன்னு தான் நம்ம பார்க்கணும். பட் அதே காஷன் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ வாங்கலாம் எப்போ வாங்கலாம் தப்பாவாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கம்பெனியா இருந்தாலும் ப்ளூயஸ்ட் ப்ளூ சிப்பா இருந்தாலும் என்ன மதிப்பீட்டுல வாங்குறீங்கன்றதுதான் முக்கியம். சந்தேகம் இல்லாமல் ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ளூ சிப் கம்பெனி, நெஸ்லே ஒரு பெரிய ப்ளூ சிப் கம்பெனி. ஆனா அந்த நெஸ்லே ஏசியன் பெயிண்டையும் ஃபேவரபிள் வேல்யூவேஷன்ல வாங்க வேண்டியது முதலீட்டாளனுடைய அடிப்படை பொறுப்பு. அதை விட்டுட்டு எனக்கு காசு கிடைக்கும் போதெல்லாம் நான் வாங்குவேன், நான் விலையெல்லாம் பார்க்க மாட்டேன், வேல்யூவேஷன்லாம் பார்க்க மாட்டேன், பணம் வந்தா வாங்குவேன்பா, வாங்கி விட்டுருவேன், அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்படி சொல்வது என்பது இந்த கால சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் என்று நீங்க யோசிச்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் சில காலத்தில் இன்னும் வேல்யூவேஷனை குறைச்சி நிறுவன பங்குகளை வாங்கினா அது இந்த பங்குகளையும் சேர்த்து பாதிக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில உங்களுக்கு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தாகணும். எல்லாத்தையும் ஹையர் ரேட்ல வாங்கிட்டீங்கன்னா கீழே வரும்போது என்ன பண்ணுவீங்க? சோ அதுதான் இன்னைக்கு குவாலிட்டி ஸ்டாக்ஸை ஹை வேல்யூவேஷன்ல வாங்குறதுல இருக்கக்கூடிய முக்கியமான ரிஸ்க். இந்த ரிஸ்கை நீங்க தவிர்க்கணும்னா நீங்க குவாலிட்டி ஸ்டாக்கை ஹை வேல்யூவேஷன்ல வாங்குறது தவிர்க்கணும். ரீசனபிள் வேல்யூவேஷன்ல வாங்குறதுன்ற முடிவுக்கு வரணும். அந்த ரீசனபிள் வேல்யூவேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ரெடியா நீங்க இருக்கணும். அந்த ரீசனபிள் வேல்யூவேஷனை எதிர பார்க்கும்போது ஓகே நான் இந்த இடத்துல கொஞ்சம் வாங்க போறேன்னு நீங்க வாங்க வேண்டிய குவான்டிட்டியில அட்லீஸ்ட் ஒரு 25 to 33% வாங்கணும். அங்கிருந்து மறுபடியும் இன்னும் அட்ராக்டிவ் ஆச்சுனாக்கா அந்த பாயிண்ட்ல நீங்க பொசிஷனை பாதி அளவுக்கா அல்லது முக்கால்வாசி அளவுக்கு பில்ட் பண்ணிக்கலாம். அங்கிருந்து மறுபடியும் வந்து இன்னும் அட்ராக்டிவான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா உங்க பொசிஷன் நீங்க பில்ட் பண்ணிடலாம். ஸோ த கேம் நவ் இஸ் மோர் இன் த வெயிட்டிங். அந்த கொள்கை எப்படி இருக்கணும்? இந்த ப்ளூயஸ்ட் ப்ளூ சிப்பை இந்த பிஇ வந்தா வாங்குவேன்னு இருக்கணும். இந்த விலை வந்தா வாங்குவேன் இல்ல, இந்த பிஇ வந்தா வாங்குவேன். அந்த பிஇ கடந்த கால பிஇ இல்ல, முந்தைய வருஷத்தோட பிஇ இல்ல, ஃபார்வர்ட் பிஇ, எதிர்காலத்தினுடைய இபிஎஸ் எவ்வளவுன்னு கணிச்சு அந்த இபிஎஸ் சரியா கணிச்சு அந்த இபிஎஸ்க்கு ஒரு ஃபார்வர்ட் பிஇ கால்குலேட் பண்ணும். அந்த பிஇல இந்த அளவுக்கு வந்தா வாங்குவேன் அப்படின்னு இருக்கணும். அந்த அளவீடும் ஒரு மாடரேட் பி ரேஷியோவா இருக்கணும், ஹை பி ரேஷியோவா இருக்கக்கூடாது. அப்ப என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சிறந்த நிறுவனங்களை நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு மதிப்பீட்டுல வாங்கிடுவீங்க. மறுபடியும் வளர்ச்சி வந்துச்சுன்னா மார்க்கெட் அந்த நிறுவன மதிப்பை கூட்டிடும், பி ரேஷியோ மார்க்கெட் மறுபடியும் ஏத்திடும். அப்போ உங்களுக்கு அதுல ரிட்டர்ன் வந்துடும். இதுதான் சக்சஸுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க முன்னெடுக்கணும். இந்த ஃபார்முலாவை எங்க நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு மேக்சிமம் கெயின் கிடைக்கும்? ஒரு செக்டரே அவுட் ஆஃப் ஃபேவர் இருக்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பெயிண்ட் செக்டர் ஸ்லோலி கோயிங் அவுட் ஆஃப் ஃபேவர், FMCG going out of favor, alcohol going out of favor, NBFC like Bajaj Finance may go out of favor, insurance going out of favor. So எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு செக்டர் ஃபேவர்ல இருந்து வெளியே போதோ, மக்கள் அந்த செக்டரை விரும்பாம வெளியேறாங்களோ அந்த இடத்துல போய் இந்த அளவீடுகளை நீங்க வந்து சரியா பண்ணீங்கன்னாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு சிறந்த முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? பெஸ்ட் கம்பெனிஸை கரெக்ட் வேல்யூவேஷன்ல வாங்குவீங்க. அந்த இடத்துல இருந்து அந்த கம்பெனிக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு அந்த கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான முழு ஆதாயமும் கிடைக்கும். ஆனா நமக்கு அந்த மைண்ட் செட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 99% ஆஃப் பீப்புளுக்கு கிடையாது. பணம் இருந்தா அடுத்த நாள் என்ன வாங்கணும், வாங்கி முடிச்சுட்டு போயிடணும், எதுக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு, இந்த மைண்ட் செட்ல தான் பீப்புள் இருக்காங்க. இந்த மைண்ட் செட்டோட பீப்புள் வெளியே வரணும். வேல்யூவேஷனை டைட்டா பிடிச்சிதான் முதலீடு செய்வதுன்ற ஒரு கொள்கையை அவங்க உருவாக்கிக்கணும். அந்த கொள்கை சார்ந்த நிறுவனங்களை பார்ப்பதும் அளவிடுவதும் மதிப்பிடுவதும்
அந்த மதிப்பீடு சார்ந்த முதலீடு செய்வதும் தான் இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை பயணத்தை உருவாக்க முடியும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.